அந்த வேதி இல்லத்திலே வருகிறாள். அந்த வேதியிலே இருந்து இடப்பட்ட புகையின் வெப்பமானது தாயாரோளுக்கு சரீரம் எல்லாம் வியர்வையாக தோன்றியது. வேதியிலே பட்ட போது அந்த வியர்வையை வலித்து அப்படியே அந்த வேதியிலே விட்டறிந்த நேரத்தில் அம்மன் வேதியில் ஆதாரமாகவே சரி இந்த தம்மத்து கோணம் என்று சொல்லக்கூடிய நன்னகரத்தில் வடக்கு வாசல் தேவியாக வந்து அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறாளே. அப்படியே என் தாயார முத்தாரம்மன் அம்மனை அந்த வேவியிலே வந்து பிறந்தாரே. அவனுடைய யாரெல்லாம் பிறந்தா தெரியும்? மாலை உலகள் வந்தால் மூன்று முகம் கொண்டவளா, மாலை உலகள் வந்தால் மூன்று முகம் கொண்டவளா, உடைய பேச்சி அம்மை பூப்படை புகழ்ந்தவளா, பூதத்தின் மேல் ஏறி கொண்டு சாதிக்கின்ற லட்சியாரோ, பூதத்தின் மேல் ஏறி கொண்டு சாதிக்கின்ற லட்சியாரோ, அலகண்டனி நீ வரும் உலகடும் வாழ்வரே. அந்தாழ பேச்சியோடு வந்தாழ காச்சக்காரி, அந்தாழ பேச்சியோடு வந்தாழ காச்சக்காரி, உலவர் புகழுகின்ற பெரிய மாதாவுடனே ஒளித்தீடும் மாலை வெட்டி வெறித்திட்ட மாலை அம்மை, ஒளித்திட்ட மாலை வெட்டி வெறித்திட்ட மாலை அம்மை, அலட்டி பழகும் வீடும் மரட்டாட்டு பூசக்காரி, அந்த பிள்ளை போலவாரோ சின்ன பிள்ளை மாதாவோ, அந்த பிள்ளை போலவாரோ சின்ன பிள்ளை மாதாவோ, ஒளித்தீடும் சலகாரி கொடிகாரி காரி காரி பிள்ளையை வேடிக்கோ சத்த பிள்ளை நட்டியாரோ, உங்கள் பிள்ளையை பழித்தோ சத்த பிள்ளை நட்டியா, வளர்த்தி பிள்ளையர் காரியோடு பிள்ளையர் ரத்த பிள்ளை காரியோடு ஜீவன நதியோடு கத்திரக்கோ நட்டியாரா, பெருமக்கிடாவேரோ சத்தி வந்து மாதாவா, பெருமக்கிடாவேரோ சொல்லி வந்து மாதாவோ, சீதளம் பெரிய செல்வி மாதளம் போலிருக்காளா, அப்படியாகிய தாயார் உச்சாரம்மனோடு அம்மனோடு அம்மைமார்கள் அத்தனை பேர்களும் வேடியில் வந்து பிறந்தார். இப்படியாகவே சரி முத்தாரம்மையோடு அம்மா தாயார முத்தாரம்மன் எப்படி தோன்றும் தெரியுமா? அதாவது அவளுக்கு 3 முகங்கள். ஆமா, 3 முகத்திலும் 3 முகமும் எப்படி இந்த நிறத்தோடு காட்சியளிக்கிறது தெரியுமா? எத்தனை நிறங்கள்? ஒரு முகம் வெண்மையாகவும், இன்னொரு முகம் சிவப்பாகவும், இன்னொரு முகம் பச்சையாக காட்சியளிக்கிறது. சரி, இதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்ன? வெள்ளை என்றால் தூய்மையை குறிக்கிறது, நல்லது. சிகப்பு என்றால் சிகப்பு வீரத்தை குறிக்கின்றது, பச்சை என்றால் பசுமையை குறிக்கின்றது. நம் தேசிய கொடியில் வண்ணங்கள் எத்தனை? ஆமா, 3. அது 3 நிறத்து. ஆமா இல்லையா? ஆமா, 3 முகத்தோடு அன்னை தோன்றினாள். சரி, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய 3 சக்திகளுடைய அம்சமாகவே சரி அம்மன் வேண்டியின் ஆதாரமாக முத்தாரம்மன் வந்து பிறந்தார். ஆமா, அவளோடு சந்தனமாரி, சடமாரி, கருமாரி, சின்ன முத்தார் பெரிய முத்தாரோடு சேலை மாரியோடு பேச்சி அம்மை ஏவல் செய்வதற்காக பிறந்தாள். இந்த உலகத்தில் நாம் சக்தி தேவதையாகவே எத்தனை அம்மாமார்களை வழிபடுகிறோம், ஆமா அத்தனை தாய்மார்களும் சக்தி மாமுனி வேண்டியில் வந்து பிறந்தார். ஓம் சக்தி, ஓம் சக்தி. இப்படியாவே வேதமுத்திய மாலையம்மை வேண்டியில் பிறந்த, வேதமுத்திய மாலையம்மை வேண்டியில் பிறந்த, மண்ணோ மண்ணோ உள்ளவர்கள் வெண்பூராவை வாழ, ஆதிமுனி கைலாச பேரருளினாலே, ஆதிமுனி கைலாச பேரருளினாலே, அரணாரி நத்தமந்த மகமாகினானோ, உலகு தங்க சிப்பினாதனை முடியை கோரி, உலகு தங்க சிப்பினாதனை முடியை கோரி, என்னை கூட ஆதனவே முல்லை பூவை சூடி, சாந்த பச்சி பொட்டரிகை சந்தன பொன்னிட்டி, சாந்த பச்சை பொட்டரிகை சந்தன பொன்னிட்டி, நம்பு காட்டி மதிய மாத தப்பு காட்டி நரக்கி, சந்தவளை மயிரவளை சதுரவளை மூட்டி, சந்தவளை வைரவளை வைரவளை மூட்டி, கடையாதி கை வீரகை கடையாளி மாட்டி,
அபிராமி காதில் ரெண்டு ஆடுவோம் போதுங்கி அபிராமி காதில் ரெண்டு ஆடுவோம் போதுங்கி கோலம் செய்த பார்வதியாள் வாழை சொலுங்கியானாள் பரமேஸ்வரியாள் விண்ணப்பங்கள் செய்தாளே